கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 28ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியா பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் ஜெப கோபுரத்திற்கான அந்த லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஸோ அதற்காக, அந்த காரியங்களுக்காக, அதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி டெய்லி உங்களுடைய ஜெபத்தில் ஒரு 5 நிமிஷம் நினைவு கூறும்படி இயேசுவின் நாமத்தினால நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் டெய்லி உங்களுக்கு ஜெபம் பண்ணுற மங்கள வார்த்தை மூலமாக, டிவி ப்ரோக்ராம்ஸ் மூலமாக உங்களை நான் பார்க்கலைன்னாலும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஸோ இந்த தேவனின் அன்பு ஊழியம் நம்முடைய தாய் வீடு, நம்முடைய அடைக்கலப்பட்டணம், நமக்காக, நம்முடைய வரப்போகிற சந்ததிக்காக ஊழியம் செய்கிற ஒரு நல்ல ஸ்தாபனம். எனவே நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற மாதிரி நீங்களும் இந்த கோயம்புத்தூர் லேண்டு சீக்கிரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட, அதற்கான தேவைகள் சந்திக்கப்பட டெய்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்க. எனக்கு தெரியும் உங்கள் ஜெபத்தில் அவ்வளோ பவர் இருக்குது. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆண்டவருடைய பரிபூரண ஆசீர்வாதங்களினாலே நாம் கிருபையின் மேல கிருபை பெற்றோம். யாருக்கு அந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவானாம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பரிபூரண ஆசீர்வாதங்களை என்னால் அனுபவிக்க முடியலை. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவராலே அவருடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே வரும்படிக்கு கிருபையின் மேல் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படின்னா அந்த பரிபூர்ண நன்மைகளை அனுபவிக்கிறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு தகுதி இல்லைன்னாலும் கிருபை என்கிற பாத்திரம் அந்த இடத்துல உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். மரியாளை சந்திக்கும் பொழுது தேவதூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ பாருங்க, உலக ரட்சகர் உன் கற்பத்தில் பிறக்கணுன்றது பரலோகத்தினுடைய திட்டம். அதுக்கு உன்னுடைய தகுதியை பொறுத்து மட்டுமல்ல, கிருபையை பேஸ் பண்ணி ஆண்டவர் உன் கற்பத்துக்குள்ளே வைக்கிறார் அப்படின்ட்டு தேவதூதன் வந்து மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்கிறான். இன்னைக்கு கிருபையை பேஸ் பண்ணி குழந்தை இல்லாத நிறைய பேருக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு. கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததுனால நீ ஸ்திரீகளுக்குள் சபிக்கப்பட்டவள் என்று அநேகர் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பாவம் பண்ணானோ அவனுக்கு குழந்தை இல்லை, என்ன பாவம் பண்ணாலோ அவளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நிறைய பேர் பேசுறத நம்ம கவனிக்கிறோம். ஒரு நாளும் அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்தவங்களுக்கு எல்லாம் குழந்தை இல்லை, பரிசுத்தவான்களுக்கு மட்டும் குழந்தை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் 99% பேருக்கு குழந்தை இருக்காது. அப்படியெல்லாம் நம்ம யாரையும் வந்து பேசவும் கூடாது, மனசு துக்கப்படுத்தவும் கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கிருபையின் மேல் கிருபையை பெற்றாய். கிருபையை பேஸ் பண்ணி ஒருவேளை உன்னுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தாலும், உன்னுடைய கற்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருந்தாலும், அடைப்பு இருந்தாலும், கற்பத்தில் கட்டிகள் இருந்தாலும், இதெல்லாத்தையும் தாண்டி கிருபையை பேஸ் பண்ணி உன் கற்பத்தில் ஆண்டவர் குழந்தையை வைக்கிறாரு. கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்கிற மங்கள வார்த்தைகளின்படி கிருபையை பேஸ் பண்ணி நிறைய பேருக்கு நிறைய அற்புதம். கிருபையை பேஸ் பண்ணி உனக்கு வேலை கிடைக்க போகுது. கிருபையை பேஸ் பண்ணி நீ எக்ஸாம் கிளியர் பண்ண போற. கிருபையை பேஸ் பண்ணி உனக்கு சுகம் கிடைக்க போகுது. கிருபையை பேஸ் பண்ணி நீ முன்னேற போற. கிருபையை பேஸ் பண்ணி வரங்களை கர்த்தர் கொடுத்து உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் மேரி கோபிச்செட்டிப்பாளையம். நான் ஒரு பள்ளியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். வேலையில் பயங்கர பிரச்சனை மற்றும் செய்யாத தவறை நான் செய்தேன் என அபாண்டமாக பழி சுமத்தி நானாகவே அந்த வேலையை விட்டு நிற்கும்படி செய்தார்கள். இந்த நிலையில் 24/3/2026 அன்று சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் ஒரு வெளிப்பாடு ஒன்றை சொன்னார்கள்.
என்னவென்றால், வேலையில் அபாண்டமாக என்மேல் பழி சுமத்தி துரோகம் செய்து விட்டார்களே என்கிற கவலையில் இருக்கிற மகளே, ஆண்டவர் கூட என்னை மறந்து விட்டாரோ என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படியல்ல, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னார். அந்த ஜெபத்திற்கு பிறகு நான் 25/3/2026 அன்று வேறு ஒரு பள்ளிக்கு சென்று வேலை கேட்டேன். உடனே வேலையில் சேரும்படி சொன்னார்கள். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆண்டவர் கூட என்ன மறந்துட்டாரோ அப்படின்னு அவங்க யோசித்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த காரியத்தை அழகா வெளிப்படுத்தினார். என் பேர்ல தப்பே இல்லை, அபாண்டமா பழி சுமத்தினாங்க, ஆண்டவர் கூட இதை கண்டுக்காம விட்டுருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இதே மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில அந்த சகோதரிக்கு 24/3/26 அன்று ஆண்டவர் வெளிப்பாடு சொன்னாரு. அதன் பிறகு ஆண்டவர் அவளுக்கு வசனத்தின் மூலமாய் தேற்றினார். அடுத்த நாள் 25/3/2026 அன்று ஒரு வழி அடையும் பொழுது புது வழியை திறந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உன்னை மறக்கல மகளே, நான் உனக்காக ஒரு புதிய வழியை திறந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பெஸ்ட் வழியை திறந்து கொடுத்தவர். உங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. மேரி என்கிற சகோதரிக்கு அற்புதம் செய்த தேவனே, அவள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. என் மேல அபாண்டமா பழி சுமத்திட்டாங்க, இதுக்கு மேல நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் கூட என்ன மறந்துட்டாரோன்னு இருக்கிற நிலைமையில, நான் உன்னை மறக்கல மகளே, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் மேல கிருபையா இருக்கிறேன்னு சொல்லி மங்கள வார்த்தை மூலமாக தேற்றினது மாத்திரமல்ல, அடுத்த நாளே அவளுக்கு ஒரு புதிய வழியை திறந்த தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிபூரண ஆசீர்வாதங்களை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபையை பேஸ் பண்ணி இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்களை செய்வீராக. இவர்கள் மேல போடப்பட்ட வீண் பழிகள் இன்றைக்கு முடிவுக்கு வரட்டும். இவர்கள் மேல அபாண்டமாய் சாட்டப்பட்ட குற்றங்கள் இன்றைக்கு கேன்சல் பண்ணப்படுவதாக. இவர்கள் மேல் அபாண்டமாய் போடப்பட்ட வழக்குகள் என் பிள்ளைகளுக்கு சாதகமாக திரும்புவதாக நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவை என் பிள்ளைகளுக்கு தார். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்கிற மங்கள வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சந்தோஷமான காரியம். 29, 30, 31 அப்படின்னா வெள்ளி, சனி, ஞாயிறு, நாளை மறுநாள், அதுக்கு அடுத்த நாள் 3 நாட்கள் அடிமை குமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் இருக்கிற இயேசு நம்மோடு திருச்சபையில் 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக கடந்து வருகிறேன். அந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைகள் அதில் கலந்து கொண்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.